இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கங்க்ராட்ஸ் மேடம், பிராவோ, காலக்கிட்டீங்க. நான் கூட நீ ஏதோ மஞ்சப்பையோட கவர்மெண்ட் பஸ்ல வந்து இறங்கின பட்டிக்காடுன்னு நினைச்சேன். பட் இல்ல, தப்பு கணக்கு போட்டுட்டேன். பரவாயில்ல, உனக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கு. ஹலோ. ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல. இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட, ஆனா அடுத்த டாஸ்க்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இன்னைக்கு தான் நீ இந்த வீட்டில் இருக்கிற கடைசி நாள். என்ஜாய். காசு கொடுத்தது எப்படி வாங்குறா பாருங்க. இவள போய் காசுக்கு ஆசைப்படாதவ அது இதுன்னா சொல்றீங்க. ஆரம்பத்திலே இப்படின்னா போக போக நம்ம எல்லாரையும் தெருவுக்கு அமிச்சிருவா போல இருக்க. ஜானு வந்து உனக்கு உன் தகுதிக்கு மீறி தான் சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி இருந்து உன் காசு ஆசை தீரலையா? பணவெறி பிடிச்சி அலையிற போல இருக்கு. நம்மள விட பெரிய பணக்காரியா ஆகணும்னு ஆசைப்படுறாளோ என்னவோ. தமிழ், உட்காரு 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 உட்காரு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். மீனா என்ன பண்ணா, அதுக்கு நீ எப்படி பதிலடி கொடுத்தேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஜனமா, அவங்கள சொல்லியும் தப்பில்ல. அவங்க பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவ்ளோ வெறுப்பும் திட்டும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லம்மா. ஆனா நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியல. நீ ரொம்ப சரியா இருக்கிற, அதான் எல்லாருக்கும் உறுத்தலா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறும். நீ மாத்துவ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன தமிழ்? என்னால இது முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ வெறுப்பு, சண்டை, பணத்தாசை புடிச்சவங்கிற பேரு, ஒருத்தரை மாட்டி விட இன்னொருத்தர் திட்டம் போடுறது, போட்டி போடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு தேவையானது ஒரு நிம்மதியான வேலை, என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு தேவையான சம்பளம், அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவைனா என்ன பாத்துக்க நீங்க இருக்கீங்க. எனக்கு வேற என்ன வேணும்? இந்த வாட்டி அதிக யூனிட் பேக் பண்ணாதான் நாம ஜெயிக்க முடியும். அவங்கள விட பேக் ஜாஸ்தி பண்ணி நாங்க நீங்க ஜெயிக்கலாம். மேம், ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? குவாலிட்டி செக் வந்திருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை வரும் சார்? வழக்கமா நடக்கிற மாதிரி இல்ல மேம். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டவங்க ஏதோ வாந்தி மயக்கம்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? என்ன சொல்றீங்க வினோத்? ஆமா மேம், எனக்கு ஒண்ணும் புரியல. இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. நீங்க ஜனாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேம். உடனே. எங்க சார், அவங்கள வர சொல்லிட்டீங்களா? வர சொல்லிட்டு சார், வந்துட்டு இருப்பாங்க. இதோ வந்துட்டாங்க. என்னாச்சு சார்? என்ன நடக்குது? என்ன நடக்குதா? உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு 4 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதான் நீங்க ஹோட்டல் நடத்துற லட்சணமா? இல்ல சார், அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏமா, பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. நீங்க எல்லாம் போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், பழைய சிக்கன் சார். பழைய சிக்கனா? எப்படி? எடுத்துட்டு வாங்க. சார், கெட்டு போன சிக்கன் சார். வைங்க.
என்னமோ சொன்னீங்க வாய்ப்பு இல்லைன்னு. என்னது இது? மனுஷங்க உயிர் விஷயத்துல இவ்வளவு அசால்ட்டா இருப்பீங்களா? சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. எல்லாமே தப்பா தான் நடந்திருக்கு. இதெல்லாம் சாம்பிள் எடுங்க. ஓகே சார். எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எடுங்க. இங்க பாருங்க, கேஸ் முடியற வரைக்கும் இந்த ஹோட்டல் ரன் ஆகக்கூடாது. அப்புறம் நாங்க மொத்தமா சீல் வைக்க வேண்டியது வரும். எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு விளக்கமும் தேவையில்லை. எனக்கு இந்த பிரச்சனை சரியாக்கணும். எனக்கு இந்த தொழிலும் இந்த ஹோட்டலும் எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல. இது மட்டும் பெருசாச்சுன்னா இத்தனை நாள் நான் சம்பாரிச்ச பேர் புகழ் எல்லாமே ஒன்னும் இல்லாம ஆயிடும். தமிழ், நீ இந்த பொறுப்புல இருக்கிறதுனாலதான் எல்லாம் சரியா நடக்கும்னு நம்பிக்கையில இருந்த. என் நம்பிக்கையை தப்புன்னு நினைக்க வச்சிடாத. நான் உங்களை தலகுனிய விட மாட்டேன் ஜனமா. எப்படி இது நடந்திருக்கும்? எங்க தப்பு நடந்துச்சு? என்ன நடந்திருந்தாலும் சரி, அத சரி பண்ணியே ஆகணும். நான் பண்றேன். மாப்ள, இது நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இத சரியா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ, வெற்றி உனக்கு தான். மாப்ள, அத்தை தமிழ் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஏன்னா நடந்த விஷயம் அந்த மாதிரி. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் பேரு தான் எல்லா மீடியாலையும். இந்த பிரச்சனைய எப்படியாவது நீ ஹேண்டில் பண்ணிருமாப்ல. அப்படி நீ ஹேண்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, வெற்றி நமக்கு தான். இதையே சாக்க வச்சுட்டு அந்த தமிழை அடிச்சு துரத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். என்ன மாப்ள? சரி, நீ அத்தைட்டு போய் பேசிட்டு வாப்போ. ஓகே மாமா. சற்று முன் கிடைத்த செய்தி. பிரபல தனியார் உணவகமான ஜனா ஃபுட்ஸில் உணவருந்தியவர்களுக்கு வாந்தி மயக்கம். 4 பேர் நிலைமை கவலைக்கிடம். சற்று முன் கிடைத்த செய்தி. பிரபல தனியார் உணவகத்தில் உணவருந்தியவர்களுக்கு வாந்தி மயக்கம். 4 பேர் கவலைக்கிடம். கெட்டுப்போன மாமிசத்தில் உணவு சமைத்ததால் உடல் உபாதை ஏற்பட்டதாக அதிகாரி விளக்கம்.